ஆற்காடு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் குடிநீர் குழாய்கள் சேதமடையும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வளவனூர், இசையனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது வளவனூர், இசையனூர் பகுதிகளில் பேசுகையில் கஞ்சா போதை புழக்கங்களை கட்டுப்படுத்த முடியாத திராணியற்ற அரசாக திமுக செயல்பட்டு வருவதாகவும் பெண்களும் இளைஞர்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்தவுடன் மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தின் கடனை அடைப்போம் எனவும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவோம் எனவும் அவர் உறுதியளித்தார். பெண்ணிலிருந்து 60 வயது தாய்மார்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லம்மா. சிந்தித்து பாருங்கம்மா. டிவியை ஆன் பண்ணா போதும்.